Hello everyone, welcome back. Today நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா இஸ் ஒன் அரே ரொட்டேஷன் ஆஃப் அனதர் அரே. இந்த ப்ராப்ளம் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஒரு அரே வந்து இன்னொரு அரேவோட ரொட்டேஷனா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு வந்து ரெண்டு அரே வந்து இன்புட்டாக கொடுத்துப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அரே 1, இது வந்து அரே 2. இந்த ரெண்டு அரேயில் நம்ம ஃபஸ்ட் அரே எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் அரே வந்து ரெண்டாவது அரேயோட ரொட்டேஷனான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க 1 2 3 4 5 6 9 லைனாக இருக்கா? ஓகேங்களா? இது என்னென்னா இங்கே 1 இருக்குது, பட் 1 2 3 4 5 அப்படியே ஒரு ரொட்டேஷனாக வந்துட்டுருக்கா. ஃபஸ்ட் அரே இது எலமெண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது, பட் ஆனால் அதோட பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அது பிளேஸாக இருக்கிற பொசிஷன் மட்டும்தான் நம்மகிட்ட இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. எலமெண்ட் எல்லாமே சேம் எலமெண்ட் தான். அப்போது இது வந்து இந்த அரே வந்து ட்ரூ அப்படின்றத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து 10ன்னு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். எப்படின்னா 1 2 3 4 5 6 7 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 3 4 இருக்குது, ஆனால் 5 கிடையாது. இங்கே வந்து 10 வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஃபால்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி பண்ண போகிறோன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அரேவோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து நான் கீ அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். கீ அப்படின்னு இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது, இந்த 1 வந்து நான் கீன்றதை வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த 1ன்றது வந்து செகண்ட் அரேயில் நான் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் அரேயில் இருக்க எலமெண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் அரேயில் அந்த 1 வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த 1 எந்த பிளேஸில் இருக்குது, 0 1 2 3 4 5 6th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? 6th பொசிஷனில் இந்த 1 இருக்குது. நான் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ இதை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா கீயோட லொக்கேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த எலமெண்ட் என்னென்னா கீயோட லொக்கேஷன் அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். 6th பொசிஷனில் வந்து நான் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீயோட லொக்கேஷனை வச்சுக்கிட்டு நான் வந்து இதோட இண்டெக்ஸ் வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கான இது என்னென்னா இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த இட்ரேஷன் ஒரு மேலே அந்த ஐயோட வேல்யூ, அந்த கீயோட எலமெண்ட் அது எங்கே இருக்குது அப்படின்ற அந்த கீயோட எலமெண்ட், அப்புறம் மாடுலோ ஆப்ரேஷன் ஆஃப் லென்த், அந்த லிஸ்ட்டோட லென்த்து. இப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் கிடைக்கும். அதாவது எந்த எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ, எந்த அரேலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அந்த அரேவோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸை வச்சு இந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் இப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த ஐயோட வேல்யூ ரெண்டும் சேமான்னு செக் பண்ணுறோம். ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக செக் பண்ணிட்டே வரும். சேமாக இல்லை நாட் ஈக்குவல்ட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபால்ஸுன்றதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதோட கோடிங் எப்படி இருக்குன்ற அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே எடுத்துக்கிட்டோன்னா நான் ஒரு மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன். இஸ் ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் எழுதியிருக்கேன். இதில் லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டு 2 இது ரெண்டும் நான் வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். அந்த மெத்தடுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். ரொட்டேஷனாக இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரெண்டு அரே லிஸ்ட்டோட லென்த்து வந்து சேமாக இருக்கணும். ரெண்டோட லிஸ்ட்டும் சேமாக இல்லைன்னா அது ரொட்டேஷனே கிடையாது. அது ரொட்டேஷன் வந்து சேமாகவே வராது. நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கு ஆன்சர் வராது அப்படின்றது. அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம லென்த்து செக் பண்ணலாம். லென்த் ஆஃப் லிஸ்ட்டு 1 நாட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் லிஸ்ட்டு 2 நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நான் இங்கேயே வந்து ஃபால்ஸு அப்படின்றத வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கீன்னு ஒன்று நான் அசைன் பண்ணிக்கிறேன். அந்த கீ வந்து என்னவாக இருக்கும்னா லிஸ்ட்டு 1ஓட 0th வேல்யூ வந்து கீயை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கீன்னு எடுத்துக்கிட்டு நான் கீ லொக்கேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து ரெண்டாவது லிஸ்ட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு தெரியாது எந்த இடத்துல இருக்குன்றது. அதனால் நான் வந்து இனிஷியலாக அதை வந்து நான் -1 அப்படின்றத வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். -1 செட் பண்ணிவிட்டு நான் ரெண்டாவது லிஸ்ட்டை வந்து நான் லூப் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வந்து லென்த் ஆஃப் வந்து லிஸ்ட்டு 2 ரெண்டாவது லிஸ்ட்டை நான் லூப் பண்ணிவிட்டு அதில் இஃப் லிஸ்ட்டு 2ஓட ஐயும் கீயும் எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீயோட லொக்கேஷன் ஈக்குவல் டு ஐஏ அப்படின்றத நான் வந்து செட் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே கீன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த கீ வந்து லிஸ்ட்டு 2ல் இருக்கிற எலமெண்ட் கூட மேட்ச் ஆச்சுன்னா, ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா கீயோட லொக்கேஷன் வந்து அதோட இண்டெக்ஸை எடுத்து வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இங்கே வந்து இன்னொரு கண்டிஷனை வந்து செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்னா நான் இந்த இடத்துல வந்து கீயோட லொக்கேஷனை வந்து நான் செட் பண்ணுறேன். பட் ஆனால் சப்போஸ் எனக்கு இந்த ரெண்டாவது லிஸ்ட்டில் அந்த கீயே கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இஃப் கீயோட லொக்கேஷன் இங்கே வந்து நான் கீயோட லொக்கேஷனை வந்து செக் பண்ணுறேன். கீயோட லொக்கேஷன் இன்னும் -1 தான் இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த எலமெண்ட்டே அங்கே வந்து இல்லை. அப்போ இந்த பிளேஸில் நான் என்ன பண்ணலாம், ஃபால்ஸு அப்படின்றத நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இது வந்து எண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டை லூப் பண்ணி அதில் ஒரு வேல்யூவை எடுக்கிறேன்.
எடுத்துகிட்டு லிஸ்ட்டு 2ல் அந்த கீயோட லொக்கேஷனை வந்து வச்சு லிஸ்ட்டு 2ல் இருக்கிற இண்டெக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நான் வந்து ட்ரூனாச்சும் ரிட்டர்ன் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்படி எப்படி எழுதுறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு லூப்பை வந்து லூப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டோட லிஸ்ட்டை லூப் லிஸ்ட் லென்த் ஆஃப் லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டு 1 வந்து நான் லூப் பண்ணுறேன். லூப் பண்ணிவிட்டு இதில் இண்டெக்ஸ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். இண்டெக்ஸ்ன்றது ஆல்ரெடி இதில் இது இருக்கும். அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த இண்டெக்ஸை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து வர இந்த ஐ இருக்கல, இந்த ஐயோட எலமெண்ட்டையும் அந்த எலமெண்ட் கூட நான் கீ லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கல, அந்த கீ லொக்கேஷனை ஆட் பண்ணி மாடுலோ பண்ணோன்னா, எதை கூட மாடுலோ பண்ணோன்னா லிஸ்ட்டு 1 கூட நான் மாடுலோ பண்ணுவோம். மாடுலோ பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த இண்டெக்ஸ் கிடச்சிடும். இந்த இண்டெக்ஸ் எதோட இண்டெக்ஸ்னால் லிஸ்ட்டு 2வோட இண்டெக்ஸ். நான் இங்கே செக் பண்ணுறேன். இஃப் லிஸ்ட்டு 1ல் இருக்கிற ஐயும் லிஸ்ட்டு 2ல் இருக்கிற இண்டெக்ஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணல அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ், இது ரெண்டும் மேட்ச் ஆகலாம். நான் என்னென்னு ரிட்டர்ன் பண்ணுறேன்னா ஃபால்ஸ் அப்படின்றத நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன், ட்ரூ. இது கண்டினியூஸாக வந்துருச்சுன்னா நான் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். இதை ரன் பண்ணோம்னா இப்போது ரன் பண்ணால் எனக்கு என்ன வரும், இந்த பிளேஸில் வந்து எனக்கு ட்ரூன்றது வந்து பிரிண்ட் ஆகணும். ட்ரூன்றது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒரு 9 கொடுக்குறேன். 9 கொடுக்குறேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? இங்கே அகைன் நான் 1 கொடுத்துறேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து 8 கொடுக்குறேன். 8 கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த கண்டினியூஷன் இருக்காது, அப்போ ஃபால்ஸ்ன்னு தான் வரும். இங்கே நான் 7 கொடுக்குறேன். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட்டு 2வோட வேல்யூ வந்து ஒரு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 7 தான் இருக்கும் லிஸ்ட்டோட சைஸ் வந்து. ஆனால் இதில் வந்து 9 இருக்கும். இப்போ இந்த பிளேஸில் என்ன ஆகும்னா இந்த பொசிஷன்லேயே உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது ரன் பண்ணால் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபால்ஸ்ன்றது வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.